ஒரு சின்ன கிராமத்துல கரண் என்ற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில எதுவும் குறைவே இல்ல. நல்ல குடும்பம், சாப்பாடு, உடல் நலம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒரு பிரச்சனை. அவன் எப்பவும் புலம்பிக்கிட்டே இருப்பான். காலையில எழுந்த உடனே இது நல்ல இல்ல, அது சரியில்ல, இப்படி தினமும் எதிர்மறை மனசுதான். ஒரு நாள் அவன் சந்தைக்கு போனான். அங்க ஒரு அழகான தங்க மோதிரம் பார்த்தான். அத பார்த்த உடனே அவனுக்கு ஆசை அதிகமா வந்துருச்சு. அந்த இரவு யாரும் இல்லாத நேரத்துல கடைக்குள்ள போய் அந்த மோதிரத்தை எடுக்க முயற்சி பண்ணான். ஆனா உடனே அவனை பிடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் நீதிபதி அவனுக்கு 1 வருடம் சிறை தண்டனை கொடுத்தார். அவன் அம்மா அழுதாங்க, அப்பா வெக்கப்பட்டார். ஆனா கரண் மட்டும் இது நியாயம் இல்லைன்னு கோபப்பட்டான். சிறைக்குள்ள போனதும் கூட அவன் மாறல. இந்த அறை ரொம்ப சின்னது, சாப்பாடு நல்ல இல்ல, இப்படி தினமும் புலம்பிக்கிட்டே இருந்தான். அவன் பக்கத்துல கோபால் என்ற ஒரு மூதாட்டம் இருந்தார். அவர் 3 வருடமா சிறையில இருந்தாலும் எப்பவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார். காலையில மெதுவா பாடுவார், இரவு நன்றி சொல்லுவார். ஒரு நாள் கரண் கேட்டான், இந்த மாதிரி இடத்துல நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற? கோபால் சிரிச்சு, நான் புலம்ப மாட்டேன், நான் நன்றி கொண்டவன்னு சொன்னார். அவர் கேட்டார், நீ உன் ஜன்னலிலிருந்து வானத்தை பாக்குறியா? கரண் பாக்குறேன், ஆனா கொஞ்சம் தான்னு சொன்னான். அதுக்கு கோபால், அது அதே வானம்தான், வெளியில இருக்கிறவங்களும் இதேதான் பாக்குறாங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை கரணை யோசிக்க வச்சுது. அடுத்த நாள் ஒரு நோயாளி கைதி வந்தான். அவனுக்கு சாப்பிட கூட முடியல. அத பார்த்த கரண், குறைந்தது நான் நல்ல உடல் நலத்தோட இருக்கேன்னு முதல் தடவையா நினைச்சான். அந்த நாள்ல இருந்து அவன் மெதுவா மாற ஆரம்பிச்சான். மழை வந்தாலும் புலம்பல, இது நல்லதுதான்னு நினைக்க ஆரம்பிச்சான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சான். காலை சூரியன், பறவைகள் சத்தம், சாப்பாடு, குடும்பம் எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு நாள் அவன் அம்மா வந்தபோது நன்றி அம்மான்னு சொன்னான். அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மெல்ல மெல்ல கரண் நல்ல மனிதனாக மாறினான். மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பிச்சான். 1 வருடம் முடிஞ்சுது. அவன் வெளியே வந்தான். போகும் முன் கோபாலிடம், நீங்க தான் என் வாழ்க்கைய மாத்துனீங்கன்னு சொன்னான். அதுக்கு கோபால் சிரிச்சு, நன்றி கொண்ட மனசு இருந்தா எங்க இருந்தாலும் சுதந்திரம் இருக்கும், புலம்புற மனசு இருந்தா எங்க இருந்தாலும் அது சிறைதான்னு சொன்னார். அதுக்கப்புறம் கரண் வாழ்க்கை முழுக்க மாறி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். கதையின் பொருள், சந்தோஷம் நம்மிடம் என்ன இருக்கு என்பதுல இல்ல, நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பதுல தான் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருத்தரோட இதை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.